ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Meeno's கிச்சன். நம்ம இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 செகண்ட் அப்படியே விட்டுறலாம். 3 செகண்டுக்கு அப்புறம் நம்ம கரண்டி வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பவுலில் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பேட்சாக நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அது மாதிரி சிக்கன் பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பவும் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்பவும் ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் போதும். இப்போது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போது அதையும் ஃப்ரை பண்ணி மாற்றிட்டேன். இப்போது பாஸ்மதி ரைஸ் வந்து இது மாதிரி நல்லா உதிரியாக நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண பாருங்கள், அந்த எண்ணெயில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கிறேன். கேரட், பீன்ஸு, கேபேஜ் வந்து ஒரு கையளவு இருக்கும். அது மாதிரி பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகாவை நீளத்தில் நல்லா சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். கேபேஜ் மட்டும் கொஞ்சம் நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அது மாதிரி இது வந்து நம்ம வதக்கி எடுக்கும்போது நம்ம மூடி எதுவுமே போடக்கூடாது, ஓப்பன் பண்ணி வச்சே பண்ணணும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு நல்லா வெந்துருச்சு. அது மாதிரி 3/4 பாகம் தான் வெந்திருக்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. இப்போ இதில் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன் 3 ஸ்பூன் அளவு. அடுத்து சோயா சாஸ் வந்து 3 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் சூப்பராகவே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம வடிச்செடுத்தோம் பாருங்கள் சாதம், அதில் பாதி அளவு வந்து இப்போ வந்து நான் வந்து சேர்த்துட்டு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் முட்டையும் சிக்கனும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மீதம் இருக்க சாதத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு முட்டை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து சிக்கனையும் நான் அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மீதம் இருக்க ரைஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்து பெப்பர் தூள் வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு பாருங்கள், அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தால் அது வந்து என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் கொத்தமல்லி இலை மட்டும் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.